யூனிட் 3 ஃப்ளூயிட்ஸ். ஃப்ளூயிட்ஸ்னால் என்னென்னா லிக்விடும் கேஸும் சேர்ந்த ஒரு கலவை தான் ஃப்ளூயிட். இன்ட்ரடக்ஷன். A small iron nail sink in water, whereas a huge ship of heavy mass float on sea water. Astronauts have to wear a special suit while traveling in space. All this have a common reason called a pressure. ஒரு சின்ன ஆணி தண்ணிக்குள்ளே போட்டால் அது முழுகிடுது. ஒரு பெரிய கப்பல், அதாவது ஹியூஜ் மாஸுள்ள ஒரு கப்பல் சீ வாட்டரில் என்ன ஆகுதுன்னா ஃப்ளோட் ஆகுது. அஸ்ட்ரானட் ஸ்பேஸுக்கு போனோன்னா அவங்க அதுக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய சூட்டை தான் அவங்க போட்டுக்கிறாங்க. ஆர்டினரி சூட் அவங்க போடுறது இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா ப்ரெஷர்னால் என்னென்னா அழுத்தம். அதனுடைய டெஃபினிஷன் என்னென்னா pressure is the force acting perpendicularly on a unit area of the object. அதாவது எவ்வளவு ஏரியாவில் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அது ப்ரெஷர். If the pressure increases in a solid based on its inherent properties, it experiences tension and ultimately deforms or breaks. ஒரு சாலிட் எடுத்துக்கிறோம், ஒரு செங்கல் எடுத்துக்கிறோம், அது மேலே நம்ம டென்ஷன் கொடுக்குறோம், ஏதாவது போட்டு அது மேலே அடிக்கும்போது அந்த செங்கல் என்ன ஆகிடுதுன்னா பிரேக் ஆகிடுது. அதாவது அதனுடைய ஷேப் என்ன ஆகுது, டிஃபார்ம் ஆகுது. அதனுடைய ஷேப் சேஞ்ச் ஆகிடுது. இந்த கேஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இட் காசஸ் தெம் டு ஃப்ளோ ரேதர் தென் டு டிஃபார்ம். இப்போது ஒரு லிக்விடை ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கிட்டு அது ஃபுல்லாக லிக்விடை நிரப்பி வச்சிடுறோம். இப்போது ஒரு கல்லை அந்த லிக்விடில் போட்டால் அந்த லிக்விட் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகிடும். It causes them to flow rather than to deform. Although liquid and gases share some common characteristics, they have many distinct characteristics on their own. இப்போ பார்த்தீங்கன்னா லிக்விடுக்கும் கேஸுக்கும் டிஸ்டிங்க்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இப்போது ஒரு பலூன் எடுத்துக்கிட்டு அதில் கம்மியாகவும் நம்ம கேஸை நிரப்பலாம், அதிகமாகவும் நம்ம கேஸை நிரப்பலாம். ஆனால் ஒரு கண்டெய்னரில் நம்ம ஒரு லிக்விடை ஃபுல்லாக எடுத்துட்டோம், அதுக்கு மேலே நம்ம ஊற்றினோன்னா அந்த கண்டெய்னர் இருக்கக்கூடிய லிக்விட் என்ன ஆகிடும், வழிஞ்சு போயிடும். இது டிஸ்டிங்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிக்விட் அண்ட் கேஸ். அதை தான் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஈஸி டு கம்ப்ரெசபிள் எ கேஸ் வேரஸ் லிக்விட் ஆர் இன்கம்ப்ரெசபிள். அதை தான் ஒரு பலூனில் நம்ம கம்மியாகவும் அடைக்கலாம், அதிகமாகவும் அடைக்கலாம். ஆனால் ஒரு லிக்விடை ஒரு கண்டெய்னரில் வச்சுருந்தோன்னா அது எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோதான் வைக்க முடியும். அதுக்கு மேலே வச்சா அது என்னோட ஃப்ளோ ஆகிடும். லேர்னிங் ஆல் திஸ் ஃபேக்ட் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ரெஷர் பெட்டர். இது எல்லாத்தையும் படித்தோன்னா ப்ரெஷர்னால் என்ன நம்ம படிச்சுக்கலாம். In this lesson, you will study about pressure in fluid, density of fluid and their application in practical life. Pressure in fluid, அதாவது fluidல ஏற்படக்கூடிய pressure. Density of fluid, அதாவது fluidல இருக்கக்கூடிய density, அதாவது அடர்த்தி. Practical lifeல அதனுடைய application என்ன, இது எல்லாத்தையும் நம்ம படிக்கிறது தான் இந்த lesson. Thrust and pressure. இப்போ ட்ரஸ்ட்னா என்ன, இப்போது ஒரு ஆணியை சுத்தியலால் நம்ம அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ட்ரஸ்ட். த நெட் ஃபோர்ஸ் இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன் இஸ் கால்டு ட்ரஸ்ட். ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுதான் ட்ரஸ்ட்டு. இப்போ தான் சொன்னோம் ப்ரெஷர்னால் என்னென்னா எவ்வளவு ஏரியாவில் எவ்வளோ ட்ரஸ்ட்டு கொடுக்குறோமோ அதுதான் ப்ரெஷர். ப்ரெஷர் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் பர்பெண்டிகுலர்லி ஆன் எ யூனிட் ஏரியா ஆஃப் the object. Pressure is equal to thrust by area. Thrustனா என்னது, force. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க, pushing a pin into a board by its head is difficult. By pushing it by the pointed end is easy. Why? ஒரு போர்டில் நம்ம இப்போ ஒரு பின் எடுத்துக்கிட்டு ஒரு போர்டில் அதனுடைய ஹெட்டு தலை பகுதியை வச்சு நம்ம ஒரு ஹாமரில் எடுத்து அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தலைப்பகுதி போர்டில் இறங்கிறதுக்கு
அதாவது ஏரியா அதிகமாக இருந்ததுன்னா ப்ரெஷர் வந்து கம்மி, டிப்ரெஷன் வந்து கம்மி, அதிகமாக இறங்காது அந்த போர்டில். இதே வந்து நீங்கள் வந்து அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் போர்டில் வச்சு அடிச்சிங்கன்னா அது ஈஸியாக இறங்கிடும். ஏன்னா ஏரியா வந்து கம்மி, ப்ரெஷர் அதிகம். ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் டிப்ரெஷன் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் ரீசன். ஹாவ் யூ எவர் வண்டர் why a camel can run in a desert easily? டெசர்ட்டில் ஏன் கேமல் வந்து ஈஸியாக நடக்குதுன்னா அவனுடைய பாதம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ளாட்டாக இருக்கிற காரணம்னா அது ஏரியா வந்து அதிகம். ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே ப்ரெஷர் வந்து கம்மி, டிப்ரெஷனும் வந்து கம்மி. ப்ரெஷர் கம்மியாக இருந்ததுன்னா அது கால் பதியறது வந்து ரொம்ப மணலில் வந்து அதிகமாக பதியாது. ஸோ அதனால் டிப்ரெஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கேமல் வந்து ஈஸியாக வந்து என்ன ஆகுதுன்னா டெசர்ட்டில் வந்து அதனால் ரன் ஆக முடியுது. why a truck or a motor bus has wider tire? இப்போ சைக்கிளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய டயர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போது ட்ரக் ஆர் மோட்டார் பஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அதனோட டயர் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னா ஏரியா வந்து அதிகமாக இருந்ததுன்னா ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ டிப்ரெஷனும் என்ன ஆகுதுன்னா ரொம்ப கம்மி. why cutting tools have sharp edges? ரொம்ப ஷார்ப் எட்ஜஸாக இருந்ததுன்னா அதனோட ஏரியா வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்போ வந்து ஏரியா கம்மியாக இருந்ததுன்னா ப்ரெஷர் வந்து அதிகம். ஸோ டிப்ரெஷனும் வந்து அதிகம். ஸோ நம்ம அதை வந்து அந்த டூல்ஸ் மேலே நம்ம ஒரு ஹாமர் எடுத்து நம்ம அடித்தோன்னா அது ஏரியா கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக அது வந்து என்னது இறங்கிடும். அப்போது அதுக்கு என்ன ரீசன்னா ஏரியா கம்மியாக இருக்கிறதுனால ப்ரெஷர் அதிகம். ஸோ டிப்ரெஷன் வந்து அதிகம். அதனால் ஈஸியாக அது வந்து இறங்கிடும். So in order to answer these questions and understand the phenomenon involved, we need to learn about two interrelated physical concept called thrust and pressure. So thrust na enna, the net force in a perpendicular direction is called a thrust. ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுதான் என்னது ட்ரஸ்ட்டு. அதாவது ஒரு பொருள் மேலே எவ்வளோ இடத்த அடைச்சிக்குது அது வந்து என்னது ப்ரெஷர். ஸோ ஒரு பொருள் எவ்வளவு ஃபோர்ஸில் எந்த டைரக்ஷனில் அடிக்கிறோமோ அது வந்து ட்ரஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 1. ஸ்டாண்ட் ஆன் த லூஸ் சாண்ட். Your feet go deep into the sand. Now lie down on the sand. What happened? You will find that your body will not go that deep into the sand. Why? இப்போது நம்ம மண்ணில் நம்ம நடந்தோன்னா நம்ம கால் வந்து மண்ணில் புதஞ்சிடுது. அதுவே நம்ம படுத்திட்டு இருக்கும்போது நம்ம உடம்பு மண்ணில் புதையில. இதுக்கு என்ன காரணம்? In both of this case above activity, the force exerted on the sand is the weight of your body which is the same. அதாவது the weight of your body, பாடியில் ஆக்ட் ஆகிற வெயிட்டும் the force exerted on the sand, சாண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் ரெண்டும் என்னது சேம். திஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் perpendicular to the surface is called a thrust. ட்ரஸ்ட்னா என்னது சொல்லியிருக்கேன், the net force in a particular direction is called a thrust. ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுதான் என்னது ட்ரஸ்ட். When you stand on loose sand, the force is acting on an area equal to the area of your feet. அதாவது நம்ம மண்ணில் நிற்கும்போது நம்மள ஏரியா ஆஃப் காண்டாக்ட் வந்து நம்மளுடைய ஃபீட்டோட ஏரியா ஆஃப் காண்டாக்ட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அது கம்மியாக இருக்கிறதுனால ப்ரெஷர் வந்து அதிகம். ஸோ டிப்ரெஷனாக என்ன ஆகுது, அதிகமாகுது. ஸோ அதனால தான் நம்ம கால் வந்து மண்ணில் புதஞ்சிடுது. அதுவே நம்ம சாண்டில் நம்ம படுத்திகிட்டு இருக்கும்போது லை டவுன் ஆகிருக்கும்போது அங்கே ஏரியா வந்து அதிகம், ப்ரெஷர் இஸ் லெஸ்ஸு. ஸோ டிப்ரெஷனும் என்னது லெஸ் ஆகுது. ஸோ ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து நம்ம என்ன ஆகுது, நம்ம உடம்பு வந்து என்னது மண்ணில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து புதையிறது கிடையாது. Therefore the force of thrust depend on the area on which it acts. The effect of thrust on sand is larger while standing than while lying.
force per unit area acting on object concerned is called pressure. So thus we can say thrust on and unit area is pressure. ப்ரெஷர்னா என்னது, எவ்வளவு ஏரியாவில் எவ்வளவு ட்ரஸ்ட் கொடுக்குறோமோ அதுதான் ப்ரெஷர். ப்ரெஷர் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் பர்பெண்டிகுலர்லி ஆன் எ யூனிட் ஏரியா ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ ப்ரெஷர் ஈக்குவல் டு ட்ரஸ்ட் பை ஏரியா ஆஃப் காண்டாக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏரியா ஆஃப் காண்டாக்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ ஏரியா ஆஃப் காண்டாக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒன்று டிக்ரீஸ் ஆகும், ஒன்று டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதே மாதிரி ட்ரஸ்ட்டும் ஏரியா ஆஃப் காண்டாக்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நியூமரேட்டர்லேயோ டினாமினேட்டர்லேயோ இருக்குது. அப்போ ட்ரஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏரியா வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ட்ரஸ்ட்டு வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போது ப்ரெஷர் இஸ் டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ட்ரஸ்ட்டு. இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ட்ரஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ட்ரஸ்ட்டும் டிக்ரீஸ் ஆகும். ஃபார் த சேம் கிவன் ஃபோர்ஸ் இஃப் த ஏரியா இஸ் லார்ஜ் ப்ரெஷர் இஸ் லோ அண்ட் வைஸ் வர்சா. திஸ் இஸ் as shown in. அதாவது ப்ரெஷர் டிபெண்ட் ஆன் ஏரியா ஆஃப் அப்ளிகேஷன். இங்கே ஒரு பீக்கர் எடுத்திருக்கு, அது வந்து ஒரு உட்டன் மேலே வச்சுருக்காங்க. இந்த ஏரியா ஆஃப் காண்டாக்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால லோ ப்ரெஷர், இங்கே வந்து ஏரியா ஆஃப் காண்டாக்ட் வந்து ரொம்ப கம்மி செகண்ட் டயக்ராமில். ஸோ அதனால் அது வந்து ஹை ப்ரெஷர். ஸோ நெக்ஸ்ட்டு த எஸ்ஐ, அதாவது இன் எஸ்ஐ யூனிட் த யூனிட் ஆஃப் ட்ரஸ்ட் இஸ் நியூட்டன். அதாவது ஃபோர்ஸோட யூனிட் என்னது, நியூட்டன். இட் இஸ் டினோட்டட் ஆஸ் என். த யூனிட் ஆஃப் pressure is Newton per square meter or Newton meter square. அது எப்படி சொல்லணும்னா n m minus 2. In the honor of the great French scientist Blaise Pascal, 1 Newton per square meter is called as 1 Pascal, denoted as PA. 1 PA is equal to 1 Newton meter minus 2.